அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? இந்த அற்புதமான திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அன்னை டிஎன்பிஎஸ்சி அகாடமி நிலக்கோட்டை குரூப் 2 2A 100% வெல்வோம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்சை நம்ம இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். வெரி எக்ஸலண்டா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நம்முடைய உழைப்பானது எப்போதும் தோற்று போகாது அப்படிங்கிற அந்த அற்புதமான ஒரு சூழ்நிலையோட நம்ம இந்த தேர்வு திட்டத்தை வெளியிடுறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்மோட அன்னை அகாடமி அப்படிங்கிறது இந்த முதல்நிலை தேர்வு திட்டம் அப்படிங்கிறது அதாவது 28/7/2025 முதல்ல அன்று தொடங்கி ஒவ்வொரு வாரத்திலும் 3 தேர்வுகளாக தனித்தனி தேர்வுகளாக, ஒன்று தமிழ், இன்னொன்று கணிதம், அடுத்து பொது அறிவு. இந்த அடிப்படையில ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா திங்கள், அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் வெள்ளி ஆகிய 3 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை நம்ம தீர்மானிச்சிருக்கிறோம். அந்த வகையில நம்ம ரொம்ப அற்புதமாகவே இந்த தேர்வு திட்டத்தை வடிவமைச்சிருக்கிறோம். அதை மிகுந்த கவனத்தோடு, அதாவது இப்ப புதியதாக தேர்வுகள்ல கேட்கப்பட்ட எல்லா சாராம்சங்களையும் உள்ளடக்கி இதை தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா ஒரு 25 தேர்வுகளாக நாம பிரித்திருக்கிறோம். 25 தேர்வுகளுமே பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா குறைந்த கால அளவுல மிக தெளிவாகவும் சரியாகவும் படித்து பயன்பெறக்கூடிய வகையில நம்ம இந்த தேர்வு திட்டத்தை வடிவமைச்சிருக்கிறோம். ரொம்ப அழகாகவே இதை டிசைன் பண்ணிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மிகுந்த கவனத்தோடு இதை சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதோடு நம்ம வெற்றிகரமான இந்த தேர்வுகளை சிறப்பா முடித்து அதை 100% அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் எல்லோருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அதைத்தான் நம்ம முழுமையா செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இது எப்ப முடியுது அப்படின்னா செப்டம்பர் 11, அதாவது 11/9/2025 அதோட நம்ம இந்த தேர்வு திட்டத்தை நிறைவு செய்யறோம். இதை தொடர்ச்சியாக நம்ம பாத்தீங்கன்னா ஒரு முழு பகுதி தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது நாம ஒரு 5 தேர்வுகளை நாம நடத்த இருக்கின்றோம். முழு பகுதியில பாத்தீங்கன்னா 5 தேர்வுகளை நாம முழுமையாகவே நடத்த இருக்கின்றோம். இந்த 5 தேர்வுகள் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வெறுமனே இது இல்லாம 100% பாத்தீங்கன்னா 5 முழு பகுதி தேர்வுகளை நம்ம நடத்த இருக்கிறோம். இந்த முழு பகுதி தேர்வு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தெரியும். எல்லாரையுமே நான் சொல்றது திரும்ப திரும்ப நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாரையுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சாராம்சத்துல நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது நாம கிடைக்கின்ற நேரத்தை நாம செம்மையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்காத வாய்ப்புகள், ஒவ்வொரு வாய்ப்பும் மீண்டும் கிடைக்காத வாய்ப்புகள், ஒவ்வொரு நாளுமே மீண்டும் கிடைக்காதவை. அதை நாம சரியாக திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும் என்பதுல நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம எதையுமே யதார்த்தமாகவும் எளிமையாகவும் கடந்து விட முடியாது, கடந்து விடக் கூடாது. அதனாலதான் நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்டிப்புடனும் கவனத்தோடும் நாம் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லிக் கொள்வது என்ன அப்படின்னா, நமக்கு கிடைத்த இந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம இழந்து விடக்கூடாது, ஒவ்வொரு நாளையும் நாம் இழந்து விடக்கூடாது. நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம், எவ்வளவோ சவால்கள் இருக்கலாம், எவ்வளவோ தடுமாற்றங்கள் இருக்கலாம், எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கலாம். அத்தனை சிக்கல்களையும் நாம் தகர்த்தெறிய வேண்டும். காரணம், இன்று நீங்கள் இதை எதிர்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நாளை எப்போது எதிர்கொள்வீர்கள்? இன்று இந்த சவால்களை, இந்த சங்கடங்களை, இந்த தடுமாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் நாளை எப்போது எதிர்கொள்வீர்கள்? இன்னும் காலம் கடக்க கடக்க நமக்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருக்குமே தவிர கூடிக்கொண்டு இருக்காது. ஆகவேதான் நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாய்ப்பையும், அதாவது அது எத்தனை பணியிடங்கள் இருக்கின்றன அதை பொறுத்து நாம் தீர்மானிக்க கூடாது. எத்தனை வாய்ப்புகள் இன்னும் பாத்தீங்கன்னா அது இன்னும் மாற்றங்களுக்கு உட்படலாம், கூட்டப்படலாம், இன்னும் அதீத நிறைய பணியிடங்கள் எண்ணிக்கை வரலாம். அதே நேரத்தில் இதே பணியிடத்து எண்ணிக்கையிலே நாம் ஒரு சிறந்த மாணவனாக தேர்வு செய்யப்படலாம். எல்லா வாய்ப்புகளுமே இருக்கின்ற பொழுது நாம ஏன் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தக்கூடாது என்றுதான் எண்ண வேண்டும். நமக்குள்ள இருக்கக்கூடிய மனச்சோர்வை, அதாவது பாத்தீங்கன்னா மனச்சோர்வு என்பதை முதலில் தூக்கி எறிய வேண்டும். ஏன்னா நமக்கு இந்த காலகட்டத்துல இதை சரியா நம்ம பிக் பண்ணல அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த வாய்ப்புகள் நமக்கு எப்படி அமையும் என்பது தெரியாது. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு சூழலுமே நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலுமே மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய மனம் முதற்கொண்டு அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிற இந்த சூழல்ல நமக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும்.
அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்ம சொல்றோம், ரொம்ப அதாவது என்ன சொல்றது, நம்ம இன்றைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கறதே நம்முடைய மேதைகள் நம்முடைய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கு செய்ய சொல்றாங்க. நாம எப்படி யோசிக்கணும், இன்றைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு என்று தள்ளித்தான் போடுகிறோம். அங்குதான் நாம் தோற்று நிற்கின்றோம். அதாவது நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய வேண்டும், இன்று செய்ய வேண்டியதை நேற்றே செய்திருக்க வேண்டும். எப்போதும் நம்முடைய திட்டமிடுதல் என்பது எந்த இடத்திலும் தோல்வியை தழுவவே கூடாது. நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை உங்களிடம் கூறுவேன், தோல்வி உறாமல் இருப்பதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றுதான் உங்களிடத்திலே நான் வலியுறுத்துகின்றேன். எப்போதெல்லாம் நாம் இழப்புகளை சந்திக்காமல் நாம் வெற்றிகளை சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கான சாத்தியக்கூறுகளை மட்டுமே நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் அதை நோக்கியே நம்முடைய சிந்தனையும் பயணமும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு வாய்ப்பும் நமக்கு பொன்னானவை, ஒவ்வொரு வாய்ப்பும் பொன்னானவை, ஒவ்வொரு பொழுதும் பொன்னானது. ஏனால் இந்த வாழ்நாளில் நமக்கு இந்த நாள் என்பது மீண்டும் வரவே வராது. அப்படி இருக்கிற இந்த ஒரு நாளை நாம் எப்படி செம்மையாக திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லோருக்கும் உலகத்தில் கஷ்டம் இல்லாதவன் என்று எவனும் இல்லை, உலகத்தில் கஷ்டப்படாதவர்கள் என்று எவரும் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சவால்களையும் சிக்கல்களையும் சறுக்கல்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைத்த வாய்ப்பை, அதுதான் உங்களுடைய ஏணி, அந்த ஏணியை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். உங்களை போன்றோர் தான் ஒவ்வொரு தேர்விலிருந்து இன்னொரு தேர்விற்கு படித்து முன்னேறி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த தேர்விலே வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் கடைநிலையில் கடைசியில் அவர்கள் நின்று அந்த ஒரு கணம் யோசித்து அடுத்து இதோடு நான் இந்த படிப்பதையே நான் விட்டு விடுகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற மாத்திரத்தில் ஒரு சிறிய வார்த்தை அல்லது ஒரு சிறிய ஏதேனும் ஒரு சொல் என்பது அவர்களிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் மீண்டும் படித்து பல வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். பல வெற்றியாளர்கள் இது போன்ற அனுபவத்தை பகிர்ந்திருக்கின்றார்கள். ஆக நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம் சரியாக பயன்படுத்தணும். உண்மையை சொல்ல போனால் ஒரு புத்திசாலி எப்படி யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தக்கூடியவன், ஒரு வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொள்ளக்கூடியவன், எந்த சூழ்நிலையிலும் நமக்கான வாய்ப்பை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக நிற்கக்கூடியவன். ஆக நமக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை கூட, ஒரு சிறிய வாய்ப்பை கூட தவற விட்டு விடவே கூடாது. அதனால நம்ம ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால், எதை நோக்கி நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு, எல்லாருக்கும் கனவு இருக்கு. தோல்வி வந்தால் துவண்டு போகிறீர்கள், தோல்வி வந்தால் சுணங்கி போகிறீர்கள், சோர்ந்து போகிறீர்கள், ஒன்றை நீங்கள் செய்ய தவறுகிறீர்கள். அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம திருத்துறதே இல்லை. என்னன்னா, நேற்று செய்த தவறை நாம் இன்று திருத்த வேண்டும், இன்று செய்த தவறை நாளை திருத்த வேண்டும். இந்த இடத்துலதான் நாம தோற்று போகிறோம். ஒவ்வொருவரையும் நான் பாக்குறேன். அதாவது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒவ்வொரு வினாத்தாளின் போதும் நான் சொல்வதுண்டு, எப்பா நீங்க செய்யக்கூடிய தவறுகளை மாற்றுங்கள், நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை திருத்துங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு மிஸ்டேக் பண்றோம், திரும்ப அதே மிஸ்டேக் தான் பண்ணிக்கிட்டே வரோம். அப்ப நம்ம என்ன பண்ண தவறுகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு குரூப் 2 இப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுல நீங்க ஆன்சர் பண்றீங்க, ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பாக்குறது இல்ல, அதை திரும்பி பார்க்கணும். அது நான் ஒவ்வொரு நாளும் இப்ப நான் எப்படி வலியுறுத்துவேன் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை எழுதின பிறகு எழுதியில பிழையாக இருக்கிற வினாக்களை திருப்பி பார்க்க வேண்டும். பிழையாக இருக்கிற வினாக்களை திருப்பி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் அது பயனுள்ளதா மாறும். ஆக நீங்கள் மிக தெளிவாக உங்களுடைய திட்டமிடுதல் இருக்க வேண்டும். நான் எல்லோருக்கும் உங்களோட இந்த நேரத்துல கேட்டுக்கொள்வது என்னன்னா, இப்ப கண் முன்னால் இருக்கிற வாய்ப்பு என்ன அப்படின்னா, குரூப் 2 2A. இந்த வாய்ப்பை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சாதுரியமாக புத்திசாலித்தனமாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நமக்கு வெற்றி என்பது சாத்தியமாகும். அதாவது வெற்றி என்பது என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் உழைப்பால் வருவது. அந்த உழைப்பும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், புத்திசாலித்தனமான உழைப்பாக இருக்க வேண்டும். புத்திசாலித்தனமான உழைப்பு என்பது எப்படி என்று சொன்னால், நேர மேலாண்மைதான். நேர மேலாண்மையை சரியாக கட்டமைத்து மிக கவனமாக நாம் கையாள வேண்டும். அதை தாண்டி நாம் ஏற்கனவே இப்போ 100% விதி என்று ஒன்றை வகுத்திருக்கிறோம். 100% விதியை முழுமையாக அனைத்து பயிலுனர்களுமே பின்பற்ற வேண்டும். இந்த விதியை பின்பற்ற கட்டுப்பாடுகளை எப்பொழுது நாம் மீறுகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் தோல்வியை தழுவுகின்றோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நமக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் என்பது கட்டுப்பாடுகள் அல்ல, நம்முடைய வளர்ச்சிக்குரியவை, நம்முடைய வளர்ச்சி வெற்றிக்குரியவை.
நம்முடைய வெற்றியை அடுத்து நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க உதவக்கூடியவை தான் இந்த கட்டுப்பாடுகள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள், அதை நாம் செயல்படுத்த முடியவில்லை, அதை சரியாக செய்ய முடியவில்லை என்று நம்மை நாமே பின்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அல்ல, அந்த கட்டுப்பாடுகளுடன் கூடிய கவனமுடன் கூடிய படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை வரலாற்றையே மாற்றும். உங்களுக்கான பெயரையும் வாழ்நாள் முழுவதும் நீங்கா புகழையும் தரக்கூடியது அந்த கட்டுப்பாடுகள் தான். ஆகவேதான் நாம் எப்போதுமே கட்டுப்பாடுகளுடன் கூடிய படிப்பினை நாம் உறுதி செய்கின்றோம். கட்டுப்பாடுகளுடன் கூடிய அந்த விதியை பின்பற்ற சொல்கிறோம். அதனால்தான் நாம எப்பவுமே டைம் ஷெட்யூல் அப்படின்ற ஒரு விஷயத்த மிக கவனமாகவும் நேர்த்தியாகவும் நாம் பின்பற்றுவதற்கான காரணம், நம்முடைய வெற்றி எதில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதை 100% பின்பற்றுவதில் அடங்கி இருக்கிறது. ஒரு செயலை செய்யக்கூடாது, செய்தால் சரியாக செய்ய வேண்டும். நம்மை விட ஒருவன் சரியாக செய்ய மாட்டான் என்கிற அளவில் தான் அந்த செயல்கள் ஒவ்வொன்றும் தீர்மானிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் தான் ஒவ்வொருவரும் தனக்காக நீங்கள் இவர் உங்களை சொல்ல வேண்டும், அவர் உங்களை சொல்லணும், இல்ல அவங்க சொல்லணும், எதுவுமே இல்லை. உங்களுக்கு நீங்களே உங்களை தயார்படுத்துங்கள், தகுதிப்படுத்துங்கள், சரியாக திட்டமிடுங்கள், சரியாக உங்களை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். இந்த வடிவமைப்பு அத்தனையும் நீங்கள் பணி செய்தாலும் சரி, பணிக்கு அரசு பணியை பெற்றாலும் சரி, இது இனி வரக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்ற எங்க போனாலும் உங்களோட பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ஷனாவே தான் இருக்கணும். அதுல எந்த ஒரு சிறிய கடுகளவு கூட குறையாமல் நாம் எப்போதும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய மதிப்பு என்பது குறையவே குறையாது. அதனால இந்த ஒவ்வொரு சூழலிலும் நாம இன்றைக்கு பணியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், பணியை வாய்ப்பை பெறுகிறோம் என்று சொன்னால் மிக 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 அற்புதமானவை. மிக மிக இதற்கான வாய்ப்புகள், கதவுகள் இப்படி திறந்திருக்கிறது. இந்த கதவில் நாம் சரியாக நுழைந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அனைவருமே கவனத்தில் கொள்ள வேண்டும். நண்பருக்குரிய நான் சொல்லக்கூடிய பயிலுனர்களே, நீங்கள் மிக மிக தெளிவாக திட்டமிடுங்கள். குறிப்பாக இந்த தேர்வு திட்டங்கள் அனைத்தையுமே சரியாக பயன்படுத்துவதற்கு முற்படுங்கள். நம்ம ரொம்ப நேர்த்தியா ரொம்ப அழகா நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம், வகுப்பை போட்டிருக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், 100% விதி என்பது எனக்கானது அல்ல. கட்டுப்பாடுகள் என்பது எனக்கானது அல்ல. உங்களை உயர்த்தக்கூடியது, உங்கள் வாழ்வை மேம்படுத்தக்கூடியது. அதை நீங்கள் சரியாக செய்வதற்கு எப்போதெல்லாம் முனைகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் உயர்கின்றீர்கள். அந்த உயர்வை தருவதற்காகத்தான் இத்தனை பணிகளும், இத்தனை போராட்டங்களும், இத்தனை தியாகங்களும். அவையெல்லாம் உங்களை மேம்படுத்துவதற்கான வழிகள் தானே தவிர வேறொன்றும் இல்லை. இதற்கு நீங்கள் அனைவரும் முழுமையாக கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும். ஒவ்வொரு பயிலுனரும் அந்த அன்னையின் வழி நின்று உறுதியாக நிற்பதை உறுதிப்படுத்த வேண்டும். 100% செயலாற்றுவதை உறுதிப்படுத்த வேண்டும். அந்த 100% என்பது குறையக்கூடாது, எந்த காரணத்திற்கொண்டும் குறையக்கூடாது. நீங்கள் உறுதியாக, நிலையாக, தெளிவாக நீங்கள் நின்றிருந்தால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் 100% வெற்றியும் உறுதியாக நடக்கும். அதனால்தான் இந்த திட்டத்தை நான் அறிவிக்கும் பொழுதே 100% என்று நான் அறிவித்திருக்கிறேன். 100% வெல்வோம் என்று நான் அறிவித்திருக்கிறேன். வெற்றி என்பது நான் கொடுப்பதல்ல, இல்லை இன்னொருவர் கொடுப்பதல்ல, உங்களுக்கு நீங்களே கொடுப்பது அப்படிங்கிறதான் வெற்றி. அதான் நீங்கள் முதன்மையாக புரிந்து, உங்களுடைய ஒவ்வொரு செயலும், நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாள் உழைப்பும் உங்களுக்காக தரக்கூடியதுதான் இந்த வெற்றி. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக கவனமாக உழைக்கின்றீர்களோ, கடினமாக என்பதை விட கவனமாக நீங்கள் எவ்வளவு உழைக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வெற்றி என்பது சாத்தியமாகும். கவனமாக உழையுங்கள், அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாக உழையுங்கள். அதாவது அதிக நேரம் படிப்பது உங்களுக்கு தேவையில்லை. இன்று இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் நன்கு படித்தவர்கள், நன்கு தெளிந்தவர்கள். கிட்டத்தட்ட நாம் குரூப் 4 அதீத பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை விட மிக கவனமாகவும் மிக அற்புதமான பயிற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். நம்மை போன்று உழைத்தோர் எவரும் இல்லை. அந்த அளவிற்கு நம்மை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். உண்மையை சொல்ல போனால் எல்லா பயிலுனர்களை விட நம்முடைய அன்னையின் பயிலுனர்கள் மிகச்சிறந்த அறிவுஜீவிகள், அற்புதமானவர்கள், ஆற்றல் படைத்தவர்கள். அந்த அளவிற்கு திறமையும் அந்த நுணுக்கமும் உங்களிடத்திலே இருக்கின்றது. நான் உங்கள் ஒவ்வொருவரையும், நீங்கள் அற்புதமான குழந்தைகள், அந்த திறனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். உங்களை எல்லாம் ஒவ்வொருவரையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொருத்தருமே அதீத திறமைசாலிகள். அந்த திறமையெல்லாம் வீணாகி விடக்கூடாது, அந்த அறிவு எல்லாம் வெற்றியாக போய்விடக்கூடாது. நீங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற அந்த ஆற்றலையும் அறிவையும் அந்த திறமையையும் நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்விலே அடுத்தடுத்த வெற்றிகளை குவிக்க வேண்டும், இன்னும் மேலோங்கி வர வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் பதிவு
செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்குரிய சொந்தங்களே, நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வது, திட்டமிட்டதை திட்டமிட்டபடி செயலாற்றுங்கள். திட்டமிட்டதை திட்டமிட்டபடி செயலாற்றுங்கள். திட்டமிட்டதை திட்டமிட்டபடி செயலாற்றுங்கள். திட்டமிட தவறுகிறாய் என்று சொன்னால் திட்டமிட தவறுகிறாய் என்று சொன்னால் தவறு செய்ய திட்டமிடுகிறாய் என்று அர்த்தம். திட்டமிட்டதை திட்டமிட்டபடி நாம் முடித்தே ஆக வேண்டும். அதில் எந்த அளவும் எந்த எள்ளளவும் நாம் சுணக்கம் காட்டவே கூடாது. எந்த ஒரு செயலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய திட்டம் என்பது தோல்வியை தழுவக்கூடாது என்று நீங்கள் எண்ணினால், திட்டமிட்டதை திட்டமிட்டபடி நீங்கள் எப்பொழுதெல்லாம் செயல்படுத்த தயாராகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் தோல்வி என்பதை உங்களை தழுவாது. தோல்வி என்பது ஒரு நாளும் உங்களை தழுவாது. நீங்கள் திட்டமிட்டதை திட்டமிட்டபடி தவற விடுகிற போதுதான் தோல்வி நம்மை வந்து தழுவிக் கொள்கின்றது. அதனால்தான் நான் ஒவ்வொரு திட்டத்தையும் மிகுந்த கவனத்தோடும் நேர்த்தியோடும் அதை அர்ப்பணிப்போடும் அதை உற்சாகத்தோடும் நாம் எப்போதும் ஒரு தொடக்கத்தை ஏன் இந்த அளவிற்கு நாம் தொடங்குகிறோம் என்று சொன்னால், ஒரு இறையாற்றல் உங்களுக்குள் வர வேண்டும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ், ஒரு நேர்மறையான சிந்தனை, நல்ல உணர்வு எல்லோரும் வந்து நம் வெறுமனே உழைப்பு மட்டும் போதாது. அத்தனை ஆற்றலும் இறையாற்றலும் அந்த அற்புதமான சூழலும் நமக்கு இயற்கையாக ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல்முனை பயிற்சிகளை நாம் எடுக்கின்றோம். உங்களுக்காக உழைக்கின்ற உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுக்காக எடுக்கின்ற மெனக்கின்ற எத்தனை ஆண்டுகள், ஓராண்டு ஈராண்டு அல்ல, 3 ஆண்டு 4 ஆண்டு அல்ல, எத்தனையோ ஆண்டுகள் உங்களுக்காக உங்களுடைய கனவுகளை, என்னுடைய குழந்தை அடைகின்ற வெற்றியை பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியோடும் ஆவலோடும் எத்தனையோ பெற்றோர்கள் காத்திருக்கின்றார்கள். தினம் தினம் கண்ணீரோடு காத்திருக்கின்றார்கள். நம்முடைய குழந்தை இன்று ஜெயித்து விடாதா, நாளை ஜெயித்து விடாதா, நாளை பணிக்கு சென்று விடாதா, இன்று பணிக்கு சென்ற உங்களுடைய ஒவ்வொரு பெற்றோருடைய கனவும் அந்த சிந்தனையும் என் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அதனால்தான் நான் அவ்வப்போது உங்களிடத்திலே வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றேன். மிகுந்த கவலையோடும் நான் இருப்பதற்கும் காரணம் அதுவே. நம்முடைய வெற்றியும் நம்முடைய திறனும் நம்முடைய அறிவாற்றலும் நம்முடைய சிந்தனையும் வீணாகி விடக்கூடாது என்பதற்காக உங்களை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றேன். உங்களுடைய திறன், அறிவு, ஆற்றல் உங்களை தவிர வேற எவருக்கும் இல்லை. அத்தனை திறனையும் வைத்துக் கொண்டு இதை நாம் வெட்டியாக வீணாக ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்றோம். இந்த அற்புதமான தேர்வு திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களை நான் திரும்ப இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்வது, 100% விதியை 100% கடைபிடியுங்கள். 1. 2, 100% விதியை கடைபிடிக்கின்றது ஒரு புறம் இருந்தாலும் 100% கட்டுப்பாட்டோடு இயங்குவதற்கும் நீங்கள் சரியாக பழகிக் கொள்ள வேண்டும். இந்த 100% கட்டுப்பாட்டோடு அதே நேரத்தில் ஒவ்வொரு செயலையும் சரியாக செய்ய வேண்டும். தேர்வு என்றால் சரியாக எழுத வேண்டும். மதிப்பீடு 100% மதிப்பீட்டை ஒவ்வொரு தேர்விற்கும் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். 100% தேர்வை வகுப்பில் கலந்து கொள்வது, காலை வகுப்பாக இருந்தாலும் சரி, மாலை வகுப்பாக இருந்தாலும் சரி, வகுப்புல 100% கலந்து கொள்வதை எப்போதும் உறுதிப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் 100% தேர்வையும் சரியான திட்டமிட்ட நேரத்தில் 4 முதல் 6 என்றால் அந்த நேரத்திற்குள்ளே சரியாக எழுத வேண்டும். அதை தாண்டி பொது தேர்வு, அந்த முழு பகுதி தேர்வு நடக்கின்ற போது டிஎன்பிஎஸ்சி எப்படி அந்த தேர்வை எதிர்கொண்டீர்களோ, கடந்த தேர்வுல ஒரு அனுபவம் பெற்றிருப்பீர்கள், அந்த அனுபவத்தோடு, அந்த மனநிலையோடு, அந்த சிந்தையோடு நீங்கள் அந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கான வெற்றி என்பது பரிசாக நமக்கு கிடைக்கும். வினாத்தாள் கடினம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். எந்த வகை கடினமாக இருந்தாலும் அந்த வினாத்தாளிலும் நாம் பதிலளித்திருக்க வேண்டும் என்பதே என்னுடைய பார்வை. அது எப்படி கடினமாக இருக்கட்டும், அனைவருக்கும் கடினம் தானே. அதிலே நீங்கள் அளிக்கக்கூடிய வினாக்கள் சிறந்தவையாக, சிறந்த எண்ணிக்கையிலே இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆகவே நடந்து முடிந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இனி வரக்கூடிய காலங்களிலே நீங்கள் எதிர்கொள்கிற தேர்வை அப்படி எதிர்கொள்ளுங்கள். அதாவது இதுல நாம் படித்தது வந்தது, படிக்காதது வந்து எப்படி வந்தாலும் நீங்கள் கவனமாக, சாதுரியமாக, தெளிவாக, தெளிந்த சிந்தனையோடு நீங்கள் அந்த தேர்வினை எழுதுவதற்கு தயாராக இருக்க வேண்டுமே தவிர, அது அப்படி வந்தது இப்படி வந்தது என்றெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, காரணங்களை தேடக்கூடாது. மாறாக அந்த கடந்த தேர்வை வைத்துக் கொண்டே நான் இதில் பயணிப்பதா வேண்டாமா என்ற சிந்தையும் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடாது. முழுமையாக பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். முழு நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் தோல்வியை தழுவ மாட்டேன் என்ற சிந்தையோடு பயணிக்க வேண்டும். எப்பொழுதும் நான் வெற்றியாளன், சாதிப்பேன் என்கிற உணர்வு
எந்த சூழ்நிலையிலும் நேர்மறை உணர்வை எப்போதும் நாம் இழக்காமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை ஆனாலும் நாம் முழுமையாக வெற்றி பெறுவோம் என்கிற முழு நம்பிக்கையோடு தயவு செய்து பயணிங்கள். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சில நேரங்களில் அவநம்பிக்கை வந்து விடுகிறது. ஐயோ அவ்வளவுதான், அது முடியாது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, படிக்க முடியாது, இதற்கு பிறகு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பை வைத்துக் கொண்டு இன்றை படுகின்ற கஷ்டத்தை வைத்துக் கொண்டு இன்று ஏற்படுகிற இந்த தற்காலிகமான சூழலை வைத்துக் கொண்டு தீர்மானிக்காதீர்கள். நாளை அனைத்து மாறும். யார் ஒருவனையும் சாதாரணமாக எடை போடக்கூடாது என்று சொல்வார்கள். அதை போல எந்த சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாளை இருக்கும் என்று தயவு செய்து எண்ணி விடாதீர்கள். நாளை அத்தனையும் மாறும், நல்லதாகவே மாறும். அதற்கு நம்முடைய நேர்மறையான சிந்தனையுடன் கூடிய உழைப்பு மட்டும் நீங்கள் அதோடு பயணிக்க வேண்டும். நிறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சில இருந்து நம்ம வெளியே போலாமா, இதெல்லாம் கஷ்டம், ரொம்ப டஃபா இருக்கு, கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கு, நம்ம இதெல்லாம் படிச்சு நம்மளால பாஸ் ஆக முடியுமா அப்படின்னா நிறைய கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கு ஒரே உடைய நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, எத்தனை டஃபா இருக்கு, அதாவது நீங்க ஃபீல்ட் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இத்தனை ஆண்டுகள் நீங்கள் உழைப்பை கொடுத்தீர்களே, அந்த உழைப்பிற்கான பலனை எப்பொழுது எடுப்பீர்கள் என்ற சிந்தனை தானே உங்களுக்கு வர வேண்டும். இத்தனை நாட்கள் எந்த உழைப்பை கொடுத்தீர்கள், அதற்கு அந்த வாய்ப்பை நாம் இந்த வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகத்தானே உழைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த உழைப்பை வீணாக்கி விடாமல் தொடர்ச்சியாக உழையுங்கள். ஒரு வெற்றி கிடைக்கின்ற வரை தொடர்ச்சியாக நீங்கள் போராடுங்கள். அப்போதுதான் முழுமையான வெற்றி உங்களை தேடி வரும். நான் திரும்ப நான் சொல்வது, சோர்வு என்பது இருக்கக்கூடாது, சோகம் என்பது இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கான சலிப்பு என்பது, இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரையில சலிப்பு என்பது கூடவே கூடாது. படித்ததை மீண்டும் படிக்க வேண்டும், பார்த்ததை மீண்டும் பார்க்க வேண்டும், புதிதாக பார்ப்பதை போல பார்க்க வேண்டும், ஒரு நம்பிக்கையோடு பார்க்க வேண்டும். ஒரு வினாவை நீங்கள் எழுதுகிற போது எனக்கு என்னுடைய வெற்றிக்கான வினா என்ற நம்பிக்கையோடு எழுத வேண்டும். அதுதான் முதன்மையானது, அதுதான் முக்கியமானது. அதை தாண்டி எந்த செயலை செய்தாலும் அதை மனப்பூர்வமாக செய்யுங்கள், உளப்பூர்வமாக செய்யுங்கள். ஒரு தேர்வு எழுதுகிறீர்களா, உளப்பூர்வமாக எழுதுங்கள், அதை நம்பிக்கையோடு எழுதுங்கள். எனக்கான வெற்றிக்கான தேர்வு என்று எழுதுங்கள், நிச்சயமாக இது எனக்கு பயன்படும் என்று எழுதுங்கள். அதே போல ஒரு வகுப்பில் கலந்து கொள்கிறீர்களா, அந்த வகுப்பு எனக்கு உண்மையிலேயே இன்றைக்கு அற்புதமாக இருக்கும், என்னை வழிநடத்தும், என் வாழ்வியலை மேம்படுத்தும், எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை இன்றைக்கு கற்றுத்தரும், புதிய வினாக்களுக்கான பதிலை தரும் என்ற சிந்தனையோடு அந்த வகுப்பை அடையுங்கள். அன்றைக்கு ஆசிரியர் குறிப்பிடுகிற ஒவ்வொன்றையும் தெய்வ வாக்காக கருதுங்கள். அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு செய்தி என்று உணர்ந்து அதை எடுத்துக் கொள்ளுங்கள். யாரும் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். அப்படி ஒவ்வொன்றையும் நமக்கு இன்று ஒரு செய்தி கிடைக்கின்றதா, அது உண்மையிலே சொல்ல போனால் நமக்கான செய்தி என்று எடுத்துக்கொண்டு அதை நேர்மறையாக உணர்ந்து செயல்படுங்கள். எதிர்மறை வருகிற விமர்சனங்களை எத்தனையும் தூக்கி வீசுங்கள். அதே நேரத்தில் விமர்சனங்கள் வருகிற போது நம்மை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும், சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல நாம் அது யார் சொல்கிறார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் எப்போதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது. அதனால நிறைய புறத்தாக்கங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள் இயல்பாக எல்லா மனிதருக்கும் உண்டுதான். ஆனால் அவற்றை எல்லாம் கடந்தவர்கள் தான், அவற்றை கடந்து நின்றவர்கள் தான் வாழ்க்கையிலே வரலாற்றை படைத்திருக்கின்றார்கள். நீங்கள் சாமானியர்களாக சாதாரணமானவர்களாக பயணத்தை முடித்துக் கொள்ளாமல் சாதனை புரியக்கூடியவர்களாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக, ஒரு சிந்தனை செய்யக்கூடியவர்களாக வளர வேண்டும், வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வாய்ப்பை செம்மையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், விதியை முழுமையாக கடைபிடியுங்கள். நாம் எப்பொழுதெல்லாம் கட்டுப்பாட்டிற்குள் செயல்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையும் மேம்படும், உங்களுடைய எதிர்கால தலைமுறையை மாற்றம் அடையும். அதற்கு கட்டுப்பாடு என்பது மிக 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 முக்கியமானது. எப்படி ஒரு வாகனம் இயங்குவதற்கு கட்டுப்பாடு கருவி, ஏதோ பிரேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை நாம் பயன்படுத்துகிறோமோ, அதே போல நாம் வெற்றி பெறுவதற்கும் இந்த கட்டுப்பாட்டு கருவி என்பதுதான் மிக மிக முக்கியமானது. ஒரு வாகனத்தினுடைய கட்டுப்பாட்டு கருவி என்பது பிரேக். அந்த பிரேக் தேவையான இடத்தில், தேவையான சூழலில் சரியாக பயன்படுத்துகிற போதுதான் அது வெற்றியை தருகிறது. அந்த பயணம் என்பது சிறப்பாகவும் சரியாகவும் அமைகின்றது. எப்பொழுது கட்டுப்பாட்டை இழக்கிறதோ, கட்டுப்பாட்டு கருவி செயல் இழக்கிறதோ, அன்று அது தோல்வியை தழுவுகிறது. ஆகவேதான் உங்களுக்கான தொடர்ச்சியான கட்டுப்பாடுகளை நம்முடைய அன்னை எப்போதும் விதித்துக் கொண்டிருக்கிறதுக்கான காரணம், கட்டுப்பாடுகளுடன் கூடிய படிப்பு என்பதுதான் நமக்கு பலனை தந்திருக்கிறது. அதுதான் பலனையும் தரும். அதனால்தான்
இன்று உங்களுக்கு முன்னால் பலர் வெற்றியாளர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை கட்டுப்பாடுகளுடன் கூடிய படிப்பு தான். அந்த கட்டுப்பாடுகளை எவரொருவர் முழுமையாக பின்பற்றுகிறாரோ அவரே வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். அவர்களே வாழ்க்கையிலும் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். அதனால் நீங்களும் சாதனையாளர்களாக, வெற்றியாளர்களாக இந்த குரூப் 2 2A வருவீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். நான் எண்ணிக்கையை பார்க்கவில்லை, எத்தனை எண்ணிக்கை இருக்கிறது என்று நான் பார்க்கவில்லை. எத்தனை எண்ணிக்கை இருந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வெற்றியாளர்களாக வர வேண்டும் என்றே நான் பார்க்கிறேன். இதை நான் சாதாரணமாக உங்களை நம்பிக்கை ஊட்டுவதற்காக நான் சொல்லவில்லை, வெறுமனே வார்த்தைக்காகவும் சொல்லவில்லை. இதை நான் உளப்பூர்வமாக சொல்கின்றேன். இந்த முறை எனக்கு விருப்பம் என்னவென்றால், முழுமையாக இந்த குரூப் 2 2A நம்முடைய அன்னையிலிருந்து அத்தனை பேரும் வெற்றியாளர்களாக மாற வேண்டும். அது மட்டுமல்ல, வெறுமனே இந்த முதல்நிலை தேர்வில் மட்டும் வெற்றியாளர்களாக மாறக்கூடாது. மாறாக அவர்கள் முழுமையாக அரசு தேர்வில், அதாவது அரசு பணியை பெறுகிற அளவில், ஒரு குரூப் 2 அலுவலர் என்கிற அந்த அளவில் வெற்றியை பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு தீராத வேகத்தோடும் விவேகத்தோடும் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதையே இலக்காகவும் வைத்து, நீங்கள் எப்படி ஒரு தேர்வில வெற்றி பெற வேண்டும் என்று இலக்கு வைத்திருக்கின்றீர்களோ அதை போல நம்முடைய அன்னை இந்த முறை, இந்த ஆண்டு என்ன இலக்கு வைத்திருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு குரூப் 2 2A அலுவலர்களை உருவாக்குவதில் முனைப்போடு இருக்கின்றோம். இந்த ஆண்டு நாம் அதை வெற்றிகரமாக செயலாற்றி காட்ட வேண்டும். மிகப்பெரிய வெற்றியை நாம் இங்கே படைத்தே ஆக வேண்டும் என்கிற அந்த தீராத வேகத்தோடும் விவேகத்தோடும் தான் நாம் செயல்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில்தான் நம்முடைய தேர்வு திட்டம் என்பதும் அந்த அற்புதமான அந்த சூழலைத்தான் இயல்பாக நோக்கி செயல்படுகிறது. அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்கள் அனைவருக்கும் தரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அதனால நீங்க எல்லாருமே இந்த அற்புதமான சூழல்ல நீங்க உங்களோடு இந்த பயணத்துல, அன்னையோட பயணத்தை சரியா பயன்படுத்திக்கங்க. அன்னை ஒரு சாதாரணமான ஒரு சூழல்ல எதையுமே நகர்த்தி கொண்டு வராது. ஒவ்வொருத்தருக்கும் நாம அடிக்கடி சொன்னதை போல உணர்வு பூர்வமான பயணங்களைத்தான் அன்னை எப்போதும் மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இன்றைக்கும் கூட இது போன்ற ஒரு பகிர்தலும், இது போன்ற ஒரு செய்தியை உங்களிடத்துல தெரிவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாம் ஒவ்வொரு நிகழ்வையும், ஒவ்வொன்றின் தொடக்கத்தையும் நாம் சரியாக வடிவமைக்கின்றோம். காரணம், இந்த ஒரு தொடக்கம் என்பது ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒன்று அல்லவா? ஒரு தொடக்கம் என்பது உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு என்று எளிமையாக ஒரு வார்த்தையிலே சொல்லிவிடலாம். ஆனால் அவருடைய தலைமுறையே மாற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறதே, அது எப்படி என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? ஆக ஒரு தொடக்கம், ஒரு சாதாரண தொடக்கம் தான் ஒரு சாதனைக்கான ஒரு தொடக்கமாக அமைகிறது. அந்த ஒவ்வொரு தொடக்கமும் சரியாக அமையுமே ஆனால் நிச்சயமாக 100% முழுமையான வெற்றியை பெற முடியும் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை. நான் எப்போதும் நம்புவது, ஒவ்வொரு தொடக்கத்தையும் சரி, ஒவ்வொரு நிறைவையும் சரியாக முடிக்க வேண்டும் என்று நான் எப்போதும் கருதுவேன். காரணம், நாம் எப்பொழுதெல்லாம் சரியாக இயங்குகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தொடக்கத்தையும் ஒவ்வொரு நிறைவையும் சரியாக முடிக்க வேண்டும், சரியாக தொடங்க வேண்டும், அதை வெற்றிகரமாக நாம் நிறைவு செய்ய வேண்டும். அப்படி நிறைவு செய்கின்ற போது நமக்கு மிகப்பெரிய வெற்றியும் நம்மை இயல்பாக வந்து சேரும். ஏனென்று சொன்னால் நம்முடைய கட்டுப்பாடு என்கிற கருவி அங்குதான் செயல்படுகிறது என்று அர்த்தம். ஆகவே இந்த பயணங்களில் நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நடந்தவையை நான் பற்றி பேச விரும்பவில்லை, இனி நடப்பவையை பற்றி பேசுகிறேன். நாளை உருவாக்க முடியும், நேற்றை நாம் உருவாக்க இயலாது, ஆனால் நாளை என்னால் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையில், உங்கள் மீது வைத்திருக்கிற முழு நம்பிக்கையில் நான் பேசுகின்றேன். இந்த சூழலில் நீங்கள் முழுமையான கட்டுப்பாட்டுடனும், முழுமையான உத்வேகத்துடனும், முழுமையான கவனத்துடனும் நாம் அன்னை விதிக்கின்ற ஒவ்வொரு செய்தியையும் முழு மனதோடு செயல்படுத்துங்கள். நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதை விட்டுக் கொடுக்காதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் சரியாக செயல்படுவதை நிறுத்தி விடாதீர்கள். என்னவானாலும் சரி, நான் உறுதியாக இருப்பேன், நிலையாக இருப்பேன், நான் இந்த வெற்றி பெறுவதிலே நான் முழு நம்பிக்கையோடு இருப்பேன், நான் தோல்வியுற மாட்டேன், தோல்வி உறாமல் இருப்பதற்கான அனைத்து பணிகளையும் நான் செய்வேன் என்கிற அந்த தீராத வேட்கையோடு பயணத்தை தயவு செய்து தொடருங்கள். நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னதை போல வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்காத உடையால் எவ்வளவு வைராக்கியத்தோடு இருந்தால் என்பதை நாம் ஏற்கனவே கூறினோம் அல்லவா? அந்த வேலுநாச்சியார், அதாவது நீங்கள் அவரை காட்டி கொடுங்கள் என்று, நாங்கள் இல்லை என்றால் உங்கள் உயிரை எடுத்து விடுவோம் என்று சொன்னார். ஆனால் தன்னுடைய திடம், அந்த வைராக்கியம்
நீ என்னை கொன்றாலும் பரவாயில்லை, நான் அவளை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் உடையார். ஆக இந்த அந்த நெஞ்சுறுதி நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வெற்றிக்கான அச்சாரம், அதுதான் நம் வெற்றிக்கான அச்சாணி. நாம் எந்த சூழ்நிலையிலும் திடமாகவும் உறுதியாகவும் நின்று செயல்பட்டு நம்முடைய பெயரை நிலைநாட்டுவதற்கு, அதனால்தான் அவர்கள் எல்லாம் சாதனையாளர்களாக இன்றளவும் நாம் பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார்கள். நாம் ஒரு சாதாரண மனிதராக நகர்ந்து விடக்கூடாது. சாதனை மனிதராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில சவால்களை எதிர்கொண்டு சாதுரியமாக கையாண்டு நமக்கென தனிமுத்திரை பதிப்பதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். அந்த வகையில்தான் நம்முடைய அன்னையின் பயணம் எப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் நம்ம அன்னையின் பயிலுனர்களை ஆக்கப்பூர்வமானவர்களாக, அறிவு ஜீவிகளாக உருவாக்குவதில் நாம் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வெறுமனே தேர்வில் வெற்றி பெற்று பணிகளில் சேருவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்திலும் தான் நாம் இந்த பணிகளை செய்து வருகின்றோம். அதையும் கூட சாதாரணமானது அல்ல. அதை சாதனையாக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு முன்னெடுப்புகளை நாம் ஒவ்வொரு தேர்விற்கு தேர்வு, திட்டத்திற்கு திட்டம், அதாவது வருடத்திற்கு வருடம் மாற்றங்களை ஏற்படுத்திருக்கிறோம். நல்ல விதமான மாற்றங்களை, மேம்பாட்டை அடைந்திருக்கிறோம். வருடத்திற்கு வருடம் அடுத்தடுத்த மேம்பாடு, அடுத்தடுத்த வியூகங்கள் வகுத்திருக்கிறோம். இன்னும் எளிமைப்படுத்திருக்கிறோம். வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி இருக்கிறோம். இதையெல்லாம் எப்படி செய்தோம் என்று சொன்னால், அதை எல்லாமே நம்முடைய பயிலுனர்கள் எந்த சூழ்நிலையிலும் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் புதிய புதிய திட்டங்களை அவ்வப்போது வகுத்து உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். காரணம், நம்முடைய மாணவர்கள் ஒரு நாளும் தோற்றுவிடக் கூடாது. நம்முடைய மாணவர்கள் என்றும் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பயிலுனர்கள் இந்த தமிழ்நாடு முழுவதும் எங்கும் பரவி இருக்க வேண்டும் என்பதுதான். குறிப்பாக அரசு பணியிலே பல்வேறு மாவட்டங்களிலே இருக்க வேண்டும். எங்கே பார்த்தாலும், எங்கே நின்றாலும் அங்கே நம் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்கிற அந்த தீராத அந்த நோக்கத்தோடும் அந்த கவனத்தோடும் தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, கட்டுப்பாடை தளர்த்தாதீர்கள், கட்டுப்பாட்டுடன் செயல்பட பாருங்கள். எப்பொழுதெல்லாம் நாம் கட்டுப்பாட்டை விட்டு விலகுகிறோமோ அப்போது விபத்து நேரிடும் என்பதை மறக்காதீர்கள். அதனால்தான் 100% விதி என்று உங்களுக்கு ஒன்றை வகுத்து தந்திருக்கிறேன். அதனை பின்பற்றுங்கள். அனைத்து பயிலுனர்களும் ஒரு நாள் காலையில் எழுந்தால் பத்தாது. ஒவ்வொரு நாளும் காலையில் நான் 99 நாட்கள் காலையில் சரியாக எழுந்து விட்டேன், 100வது நாள் எழவில்லை என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். ஒரு புதையல் என்பது அந்த 100வது நாளில் தான் இருக்கும். ஒரு புதையல் என்பது அந்த 100வது நாளில் தான் இருக்கும். ஆகவே 100 நாட்களில் நான் 99 நாளில் சரியாக செயல்பட்டேன் என்பதை விட 100 நாட்களும் நான் சரியாக செயல்பட்டேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது போட்டியான உலகம், போட்டி தேர்விற்கான உலகம். இதிலே இன்னும் யார் சரியாக செயல்படுகிறாரோ அவர்களைத்தான் வெற்றி என்பது அழைத்திருக்கிறது. வெற்றி என்பது அவர்களைத்தான் போய் சூடுகிறது. ஆகவே நீங்கள் 100% சரியாக இருப்பவராக இருங்கள். நான் இல்லை அதெல்லாம் இல்லை, நாம் முடிந்த அளவு செயல்படுகிறேன் என்று சொல்லாதீர்கள். முடிகின்ற அளவிற்கு, அது முடிகின்ற அளவிற்கு 100% உத்வேகத்தோடு செயல்பட நீங்கள் தயாராகுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்வாங்காதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையில் அவநம்பிக்கை வைக்காதீங்க. எல்லாருமே 100% உழைப்பை கொடுங்கள், உணர்வை கொடுங்கள், உற்சாகத்தை கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்தாரை சற்று நினைத்து கொள்ளுங்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையின் மேம்பாட்டிற்கான காரணம் நம்முடைய குடும்பம் நம்ம எப்படி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, எதற்காக இந்த அரசு பணிக்காக அவங்க நமக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சற்று சிந்தித்து பாருங்கள். அது எந்த மாதிரியான சூழலாக இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரி நாளை ஒரு நல்ல அரசு பணியில வருவாங்க, அவங்க ஒரு நல்ல ஒரு சூழல்ல இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிந்தனையோட நமக்காக கொடுத்திருக்கிறாங்க. அதை நாம சரியா பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பை சரியா கெட்டியா பிடிச்சுக்கணும். அதுக்குதான் நான் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தை தான் பார்க்கிறேன். உங்க குடும்பம் எவ்வளவு இந்த ஒரு வெற்றி அடைகின்ற போது உங்கள் குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சி படுகிறதோ அதுதான் மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், நீங்கள் வாழ்நாளில் சம்பாதித்து கொடுக்கின்ற பணம் கூட அந்த மகிழ்ச்சியை தந்து விடாது. ஆனால் நீங்கள் பெறுகின்ற அந்த வெற்றி என்பது அவர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தரும். அதை நினைத்து நினைத்து மகிழ்ந்து கொள்வார்கள். அந்த வெற்றியை நீங்கள் கொடுக்க முடியும் என்று நான் சொல்கிறேன். அது சற்று முன்னும் பின்னும் ஆகுமே தவிர ஒரு நாளும் தோற்பதாக இருக்காது. ஒரு நாளும் நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், தோற்று போக மாட்டீர்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும், தொய்வில்லாமல் உழைக்க வேண்டும், சலிப்பில்லாமல் உழைக்க வேண்டும். அந்த தியாக மனநிலையோடு உழையுங்கள். எந்த சின்ன சின்ன சிக்கல்களுக்கும் நீங்கள் வாய்ப்பை தராதீர்கள். முழுமையாக உழையுங்கள்.
நீங்கள் 100% சரியாக நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருங்கள். நிச்சயமாக நீங்கள் உயர்வீர்கள், வாழ்க்கையில் மேம்பாடு அடைவீர்கள். அரசு பணி என்கிற கனவு உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது நடைபெறும். இவங்களுக்கு நடக்கும், நமக்கு நடக்காது அப்படின்னு தயவு செய்து எண்ணாதீங்க. எல்லோருக்கும் நடக்கும். நான் உறுதியாக சொல்கிறேன், நம்பிக்கையோடு படியுங்கள். நான் திரும்பவும் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் முன்னும் பின்னுமே ஆகுமே தவிர வெற்றி என்பது தள்ளி போகாது. ஒவ்வொருவரும் நிச்சயமாக சொல்கிறேன், அரசு பணியாளர்களாக இருப்பீர்கள். நம்ம அன்னையோடு தொடர்ந்து பயணிக்கின்ற எந்த ஒரு பயிலுனரும் தோற்று போக மாட்டார். 2 வகையில் தோற்க மாட்டார். ஒன்று, தேர்விலும் தோற்க மாட்டார்கள், வாழ்க்கையிலும் தோற்க மாட்டார்கள். 2லுமே வெற்றியாளர்களாக திகழக்கூடியவர்கள் நம்முடைய அன்னையின் பயிலுனர்களாக இருப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். அனைவரையுமே இந்த நேரத்திலே, இந்த நிகழ்விலே எனக்கு அற்புதமான வாய்ப்பை கொடுத்து இவ்வளவு நேரத்தையும் கொடுத்து என்னை பேச வைத்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தேர்வு திட்டத்தினுடைய தயாரிப்பாளர்கள் இருக்கக்கூடிய அந்த பேராளுமைகள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். அவர்கள் இந்த திட்டத்தை மிக சிறப்பாக, செம்மையாக, உங்களை அற்புதமாக கொண்டு செல்வார்கள் என்று நான் எண்ணுகின்றேன். இந்த அற்புதமான வேளையிலே நல்ல பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை உங்களிடத்துல பேசுவதற்கும் வழங்கிய அனைவருக்கும் நான் நன்றி சொல்லி, இந்த அற்புதமான சூழல்ல இன்னும் பல களங்கள், இன்னும் பல காலங்கள் உங்களோடு பயணிப்பதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன். அந்த அற்புதமான சூழலை இன்னும் பல வெற்றி விழாக்களை கண்டு, இன்னும் பல வெற்றியாளர்களை கண்டு, நான் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்முடைய அன்னையும் உங்களையும் மேம்படுத்துவதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த தேர்வு திட்டம் இன்னும் சிறப்பான தேர்வு திட்டம். 100% வெல்வோம், வெல்வோம், வெல்வோம் என்று அனைவரையும் சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.